இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முக்கியமான ஒரு செக்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 147 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வெறும் 5 வாக்காளர்களுக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ தேசமே பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த ஹாட் டாப்பிக்காக அந்த தொகுதி தான் மாறி இருக்கு. ஜனநாயக திருவிழாவுடைய மகுடம் அப்படின்னு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குறிப்பிட்ட வருசநாடு வாக்குச்சாவடி பற்றி விரிவாக பார்க்கலாமா? தமிழ்நாடு தேனி மாவட்டம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4700 அடி உயரத்துல இருக்கிற மலைப்பகுதி தான் வெள்ளிமலை. இங்க இருக்கிற சில மலை கிராமங்களுக்கு சாலை வசதியே கிடையாது, மின்சாரமும் கிடையாது. அந்த பாதையில போறப்போ காட்டெருமை, யானை, சிறுத்தை, புலி போன்ற வன விலங்குகளோட நடமாட்டம் சாதாரண விஷயம்தான். இந்த வெள்ளிமலையில இருக்கிற ஒரு எஸ்டேட்ல தலைமுறையா சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட வாரிசுகள் தான் செந்தில், ஜெயராணி, பவுல், சுதா, ரோஹித். எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு அப்புறம் வெளியான இறுதி வாக்காளர் பட்டியல்ல இவங்களோட பெயரும் இடம் பெற்றிருந்துச்சு. வெறும் 5 பேருக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கணுமான்ற கேள்வி தேர்தல் அதிகாரிகளுக்கும் வந்திருக்கும். ஆனா இந்திய ஜனநாயகத்துல வாக்களிக்கிறது மக்களோட முதல் உரிமைன்னு பார்க்கப்படுறதுனால தேர்தல் ஆணையம் அந்த 5 பேருக்காகவே ஒரு தனி வாக்குச்சாவடி அமைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. In Tamil Nadu, Varasanad Hills, in Theni district, polling officers travel 3 hours across difficult terrain to reach 5 electors. அது மட்டும் இல்லாம இந்த ஏற்பாடு ஜனநாயக திருவிழாவின் ஒரு மகுடம்னு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குறிப்பிட்டிருக்காரு. வெள்ளிமலையில இருக்கிற மரகதம் தொடக்கப்பள்ளி கட்டிடத்துல தான் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பேரோட வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் அதிகாரிகள் ஏப்ரல் 22ஆம் தேதி மதியமே ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகத்துல இருந்து சிகரத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கணும். சுமார் 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மஞ்சநூத்து சோதனை சாவடி சென்றடையும் அதிகாரிகள் அங்கிருந்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள 25 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்ட பிறகுதான் வெள்ளிமலையில இருந்து எஸ்டேட்டுக்குள்ள போறதுக்கு கரடு முரடான சாலை வழியா 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சா பொழுது சாகிறதுக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் பத்திரமா வாக்குச்சாவடியை சென்றடைய முடியும்னு ஆண்டிப்பட்டி செய்தியாளர் பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த எஸ்ஐஆர் பணியில வெள்ளிமலையில 2 குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருவது தெரிய வந்துள்ளது. அந்த 2 குடும்பங்களிலும் சேர்ந்து 5 வாக்காளர்கள் மட்டுமே இருப்பதும் அந்த எஸ்ஐஆர்ல தெரிய வந்திருக்கு. இதனை அந்த 5 வாக்காளர்களும் வாக்களிக்கும் வகையில அதே பகுதியில் உள்ள ஒரு அரசு உதவி பள்ளியில வாக்குச்சாவடி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஓட்டு போடும் உரிமையை எந்த ஒரு நபரும் விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில இந்திய தேர்தல் ஆணையம் புதியதாக அங்க வாக்குச்சாவடி அமைக்கப்பட்ட சம்பவம் இந்திய லெவல்ல ஒரு ஹாட் டாபிக்கா மாறி இருக்குன்னே சொல்லலாம். 1996 தேர்தல் நடந்தப்போ இந்த மலை கிராமத்துல 300க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்ததாகவும் அப்போ 2 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்க வாழ்ற மக்கள் சொல்றாங்க. ஆனா காலப்போக்குல வனத்துறை கட்டுப்பாடுகள்னாலையும் மழைவாழ் மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்த காரணத்தினாலையும் இப்போ 2 குடும்பங்கள் மட்டும்தான் அங்க வசிச்சுட்டு வர்றதும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லை பார்த்திபன்? ஒரு 5 பேருக்காக ஒரு வாக்குச்சாவடி அப்படிங்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த விஷயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.